the upper half of an inclined plane of inclination theta is perfectly smooth. அப்போ ஒரு inclined plane எடுத்துக்கிட்டோம். It is inclined to an angle theta ன்னு வச்சுக்கலாம். theta. இதுல first half, second half என்ற கான்செப்ட் கொண்டாடும். The upper half of an inclined plane inclined to an angle theta is இது perfectly smooth. Why the lower half is rough? இது வந்து rough surface. Okay. A block starting from rest. இங்க ஸ்டார்ட் ஆன பிளாக் இங்க என்ன ஆயிருக்காது? எனர்ஜி லாஸ் ஆயிருக்காது. ஏன்? இட்ஸ் a frictionless surface. frictional நேரா வந்துச்சு. will again comes to rest. இங்க வர்றப்போ finally comes to rest. என்ன அர்த்தம்? இங்க இருந்து வந்த எனர்ஜி இங்க லூஸ் பண்ணிடுச்சு. இந்த சம்ம இதுல ரெண்டு டைப் ஆஃப் ஒர்க் டன் இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? bottom, if the coefficient of friction between the block and the lower half of the plane is given by coefficient of friction என்னன்னு கேட்டிருக்காங்க. எங்கதான் coefficient of friction வரும்? இந்த rough surfaceல தான் coefficient of friction இருக்கும். இதுல மொத்தம் வந்தது work done by gravitational force. work done by gravitation is equal to work done by frictional force. புரியுதான் பாரு. இந்த மொத்த work done பண்ண gravitation force-உம் half distanceல ஆக்ட் பண்ண frictional force ஈக்குவலா இருந்தா தான் இது வந்து ரெண்டும். ஏன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கு. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்ன? இதுல mg sin தீட்டான்ற ஒரே ஃபோர்ஸ் தான் கீழ் நோக்கி இருந்திருக்கும். இதான் work done by gravitational force. இது force which travel a distance, total distance L ன்னு வச்சுக்கலாமா? இந்த மொத்த லெங்த் L. Gravitational force is act throughout the length. Whereas இது work done by frictional force. frictional force is இந்த இடத்துல தான் frictional force. இந்த இடத்துல வர்றப்போ frictional force ஃபார்முலா என்ன? இது mg. இது நார்மல். எப்பவுமே நமக்கு வர்றதா frictional force is equal to mu mg cos theta. ஏன்னா நார்மல் எதுக்கு ஈக்குவலா இருந்திருக்கும்? இது மாதிரி இன்க்ளைண்டா இருந்தா இந்த frictional force ஃபார்முலா mu mg cos theta. அப்போ work done by frictional force is mu mg cos theta into L போடணுமா L/2 போடணுமா? L/2. இந்த ஹாஃப்ல மட்டும்தான் ஃப்ரிக்ஷன் இருக்கு. இதுல இருந்து நீ மியூவை கண்டுபிடிச்சிரு. mg கேன்சல் ஆயிடுச்சு, L கேன்சல் ஆயிடுச்சு, மியூவை வெளியே எடுத்தேன்னா sin theta by tan theta 2 tan theta வந்துரும். இதுதான் ஆன்சர். ஓகே, ஆன்சர் இஸ் mu equal to 2 tan theta. மெத்தட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இதுதான் இந்த சம் சால்வ் பண்ற மெத்தட்.